மயிலாடுதுறையில் பெய்த மழையினால் தற்பொழுது அறுவடைக்கு தயாராக இருந்த 25,000 ஹெக்டேர் நெற்பயிர்கள் சேதமடைந்திருப்பதால் விவசாயிகள் வேதனையடைந்திருக்கிறார்கள். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ஜீவானந்தம். வணக்கம் ஜீவானந்தம். அறுவடைக்கு தயாராக இருந்த 25,000 ஹெக்டேர் நெற்பயிர்கள் சேதமடைந்திருக்கிறது. விவசாயிகள் எந்த அளவிற்கு வேதனையடைந்திருக்கிறார்கள்? அவர்களுடைய கோரிக்கை என்னவாக இருக்கிறது? வணக்கம் பிரபாவதி. மயிலாடுதுறை மாவட்டத்தில் கனமழை காரணமாக இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை. சீர்காழியில் அதிகபட்சமாக 27 சென்டிமீட்டர் மழை பதிவானது. வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் 14 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதால் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த நிலையில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் நேற்று முதல் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. தற்போது வானம் இருண்டு மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் இன்று ஒரு நாள் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சியர் அளித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் மயிலாடுதுறை 97 மில்லிமீட்டர் மணல் மேலையும் 105 மில்லிமீட்டர் மில்லிமீட்டரையும் சீர்காழியில் 220 மில்லிமீட்டரும் கொள்ளிடத்தில் 179 மில்லிமீட்டர் தரங்கம்பாடி கமலாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் மழை சராசரியாக பதிவாகியுள்ளது. இரவு தொடங்கி தற்போது வரை பரவலாக மிதமான முதல் கனமாக மழை பெய்து வருகிறது. தொடர் மழையின் காரணமாக பல்வேறு இடங்கள் அறுவடைக்கு தயாரான சுமார் 25,000 ஏக்கர் நெற்பயிர்கள் வயலில் சாய்ந்துள்ளதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். அறுவடைக்கு தயாரான நிலையில் நெற்பயிர்கள் மழையில் நனைந்ததால் விவசாயிகள் மிகவும் வேதனை ஆகியுள்ளனர். மாவட்டத்தில் உள்ள மீன் பிடிக்க செல்லவில்லை என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது.